வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நேசிக்க வேண்டுமா, அல்லது உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க வேண்டுமா? இன்று நாம் பார்க்க போகும் காணொளியானது மிகவும் எளிமையானது, அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்ததுமாகும். அதுதான் டெலிபதி. எந்த ஒரு கருவியும் இல்லாமல், வார்த்தையும் இல்லாமல், எங்கள் மனதின் என்ன அலைகளால் மட்டுமே ஒருவருடன் தொடர்பு கொள்வது எப்படி என்பதை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த காணொளியின் இறுதியில் நாம் ஒரு எளிய நேரடி பயிற்சியை செய்ய போகிறோம். அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் அன்பை ஈர்க்கவும் தயாராகுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். டெலிபதி என்பது எண்ணங்களின் பரிமாற்றமாகும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றல்களாலே ஆனது. நமது எண்ணங்கள் ஒரு வகையான ஆற்றலின் அலைகள்தான். நீங்கள் எப்போதாவது ஒருவரை பற்றி நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். அதே நேரத்தில் அவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கால் அல்லது ஃபோன் அல்லது ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அல்லது நீங்கள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். எதேச்சையாக அவர்கள் உங்கள் எதிரே வந்திருப்பார். நீங்கள் அவரை சந்தித்திருப்பீர்கள். நீங்களே சொல்லியிருப்பீர்கள், உங்களுக்கு ஆயுசு 100 என்று கூட. நாம் யாருக்கு செய்தியை அனுப்ப முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாம் யாருக்கு செய்தியை அனுப்ப வேண்டுமோ அவர்களுடன் நமது மன அலைவரிசையை, அதாவது ஃப்ரீக்வன்சியை இணைப்பதன் மூலம் இதை சாத்தியமாக்கலாம். இதை சோல் டு சோல் கனெக்ஷன் என்றும் சொல்லலாம். இந்த பயிற்சியை நீங்கள் செய்வதற்கு முன் 3 விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது நிதானம், அதாவது ரிலாக்ஸேஷன். உங்கள் உடல் மற்றும் உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது தூய்மையான எண்ணம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வண்ணம் உங்கள் எண்ணங்கள் இருக்க வேண்டும். உண்மையான அன்பு மட்டுமே உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்பிக்கை. இது நடக்குமா என்ற சந்தேகம் உங்கள் அலைவரிசையை துண்டித்துவிடும். உங்களுக்கே தெரியும், நம்பிக்கை என்பது அதனை முழுமையாக நம்புவதில்தான் இருக்கிறது. சரி, நாம் இந்த காணொளியின் முதலில் கூறியது போல ஒரு எளிய பயிற்சியை நாம் இணைந்து செய்யலாம். முதலில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக உங்கள் மூச்சை உள்ளே இழுங்கள். இப்போது மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் உடல் முழுவதும் தளர்வாக இருப்பதை உணர்வுங்கள். அதாவது உங்கள் உடம்பு இப்போது ரொம்பவும் மிகவும் ரிலாக்ஸாக இருக்கிறது. உங்கள் இதயத்தின் மைய பகுதியில் ஒரு அழகான இளஞ்சிவப்பு பிங்க் நிறத்தில் ஒரு ஒளி ஒளிர்வதாக, ஒரு வெளிச்சம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஒளி மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதாகவும் பிரகாசம் கூடிக்கொண்டே இருப்பதாகவும்
பாவனை செய்யுங்கள். அந்த ஒளிதான் உங்களது அன்பின் ஆற்றல். இப்போது அந்த ஆற்றல் மேலும் மேலும் காசிக்கிறது. இந்த பிரகாசமானது உங்களது அன்பிற்கு ஏற்ப மேலும் விரிவடைகிறது. இப்போது நீங்கள் முழுமையான அன்பினாலும் அமைதியினாலும் பிரகாசிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் யாரை ஈர்க்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் யாரை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர நினைக்கின்றீர்களோ, அந்த நபரை உங்கள் மனக்கண்ணில் உங்கள் முன் கொண்டு வாருங்கள். அவர் உங்களுக்கு முன், உங்களுக்கு எதிரே அமர்ந்திருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார். இப்போது அவர் முகத்தில் உள்ள புன்னகையை உற்று பாருங்கள். அவர் உங்களை மிகவும் அன்போடு பார்க்கிறார். மிகவும் அமைதியாக, மிகவும் அன்பாக உங்களை பார்க்கிறார். இந்த அனுபவத்தை சில நிமிடங்கள் இருக்கட்டும். மேலும் அவர் உங்களோடு புன்னகைத்தபடி உங்களுக்காக காத்திருக்கிறார். இப்போது உங்கள் இதயத்திலிருந்து அந்த இளஞ்சிவப்பு மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை, அப்படி ஒரு ஒளிப்பாதையின் ஊடாக அந்த நபரின் இதயத்திற்குள் செல்கிறது. உங்களது இதயத்திலிருந்து ஒரு ஒளி அந்த பாலம் போன்ற ஒரு வழியாக அவர்களின் இதயத்திற்குள் பயணிப்பதை உணருங்கள். இப்போது உங்களது ஒளியுடன் அவர்களின் ஒளி உடம்பில் கலக்கிறது. இப்போது நீங்கள் இருவரும் ஒரே பாதையில், ஒரே அலைவரிசையில் இருக்கிறீர்கள். இந்த ஒளி அவர் மனதில் முழுவதாக பிரகாசிக்கிறது. இப்போது உங்களது செய்தியை உணர்வு ரீதியாக அனுப்புங்கள். வார்த்தைகளோடு உணர்வுகளை கலந்து உணர்வுகளாக மொழிபெயர்த்து அனுப்புங்கள். நான் உன்னை நேசிக்கின்றேன். ஐ லவ் யூ. என்னை தொடர்பு கொள். கால் மீ, டெக்ஸ்ட் மீ. நாம் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். We are happy together. எனக்காக நீயும் உனக்காக நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சொற்களை உங்கள் மனதிற்குள் இருந்து அவர்கள் மனதிற்குள் அந்த ஒளி வழியே செலுத்துங்கள். உணர்வுகளாக அதனை அவர்கள் மனதுக்குள் கடத்துங்கள். அவர் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு உங்களை பார்த்து புன்னகைப்பதை பாருங்கள். உங்களது செய்தி அவருக்கு கடத்தப்பட்டு விட்டது. அந்த செய்தியை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அவரும் இதற்காகவே காத்திருப்பது போல அவர் உங்களிடம் நடந்து கொள்கிறார். இந்த தருணத்தை இப்போதே நடப்பது போல உணருங்கள். அவர் இப்போது உங்களுடன் நீங்கள் விரும்பியவாறு இணைந்து விட்டார்.
இப்போது இருவரும் ஒரே அலைவரிசையில் இந்த அனுபவத்தை நீங்கள் சில நிமிடங்கள் தொடருங்கள். இப்போது மெதுவாக உங்களது கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள். அதாவது உங்கள் 2 கைகளையும் ஒன்றாக வைத்து தேய்த்து உங்களது கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள். இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம். இந்த பயிற்சியை தினமும் தூங்கும் முன் அல்லது அதிகாலை 4 மணி அளவில் செய்வது நல்லது. உங்களது மனம் மிகவும் அமைதியாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் எப்போதும் செய்யலாம். முக்கியமாக காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்கப் போவதற்கு முன்னும் எமது மனம் மிகவும் அமைதியாகவும் புத்துணர்வுடனும் இருக்கும். எனவே இந்த பயிற்சியை முடித்த பிறகு இது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களது வேலையை பாருங்கள். உங்களது விருப்பத்தை தெரிவித்த பிறகு மீண்டும் அதை நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டீர்கள். எம்மில் பல பேர் நான் இதை செய்து விட்டேன் என்று அதையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அது எப்படி என்றால், ஒரு விதையை போட்டுவிட்டு முளைத்து விட்டதா என்று நோண்டி பார்க்கும் ஒரு செயல். எனவே உங்களது விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் கொடுத்து விட்டீர்கள். அவ்வளவுதான். இனிமேல் அது பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சரியான நேரத்தில் அது நடக்கும். அது ஒரு 5 நிமிடத்திற்குள்ளோ அல்லது ஒரு நாளுக்குள்ளோ அல்லது ஒரு மணித்தியாலத்துக்குள்ளோ நடக்கலாம். உங்களது பயிற்சியின் ஆற்றலுக்கேற்ப நடந்தே தீரும். சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களது அனுபவங்களை கீழே காமெண்ட் பெட்டியில் குறிப்பிடுங்கள். வாழ்க வளமுடன். அன்பால் இணையுங்கள். நீங்களும் அன்பால் நிரம்பி வழியுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. மேலும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.